ஏஐஎம்எல் ஜாபுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கும் ஃப்ரெஷரை வந்து எப்படி ஹையர் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குற ரேக் அப்படிங்கிற டெக்னிக் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் உங்களை ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்வான்ஸ்டு ரேக் எப்படி ஒரு மோங்கோடிபி டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கம்பெனிலையும் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மோங்கோடிபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இப்போ வெக்டர் அண்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரேக் அப்ளிகேஷன்ஸ்மே பில்ட் பண்ண முடியும். இதை தான் நம்ம அட்வான்ஸ்டு ரேக் அப்படிங்கிறதே சொல்லுவோம். ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ நீங்கள் இதே மாதிரி கோர் எம்எல், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஜென்டிக் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங்க்கு நானே ஒரு புக்கு ரைட் பண்ணி ஓனாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் எக்ஸாம்பிளை வச்சு தான் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணியிருக்கேன். அதை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஷின் லேர்னிங் உடைய கோர் கான்செப்டை ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ண போகிற அந்த ரேகோடைய அட்வான்ஸ்டு ரேகோடைய ஒரு ஆர்கிடெக்சர் வந்து இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எம்பர்டிங் மாடல் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ டாக்குமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம், வெக்டாராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எம்பர்டிங்ஸுக்குன்னு தனியாக நிறையா மாடல் இருக்குது, ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது, ஐ மீன் க்ளவுட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு எந்த மாடல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வெக்டாரை நம்ம மோங்கோடிபி வெக்டார் அதில் வந்து வெக்டார் டிபியில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மோங்கோடிபி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூசர் இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, அது இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக கேட்குறாரு அப்படின்னா அந்த கொஸ்டினும் அகைன் உங்களுக்கு வந்து எம்பர்டிங்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகி அது உங்களுக்கு மோங்கோடிபிக்குள்ளே போகும். எதுக்காக அப்படின்னா மேட்ச் பண்ணி சங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் எது ரிலேட்டடாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட்டு நார்மல் கூகுள் சர்ச் மாதிரி ஒர்க் ஆகாது, கீவேர்டு சர்ச் மாதிரி ஒர்க் ஆகாது, செமான்டிக் சர்ச்னு சொல்லுவோம். அதாவது மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணும் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து சர்ச் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கான சர்ச் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து அதாவது சங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து எல்எல்எம்கிட்ட கொடுக்கும். இந்த யூசர் இன்புட்டும் எல்எல்எம் கிட்ட போகும். ஸோ இந்த எல்எல்எம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கிடைச்ச சங்க்ஸில் இருக்க ஆன்சர் எடுத்து ரீஃப்ரேம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணும், இன்னொன்று ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம், சம்மரி பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் கொடுக்கலாம், நீ என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு இது நமக்கு ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் ஒரு எல்எல்எம். இதில் நம்ம இந்த வெக்டார் டிபி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இன்பில்ட்டாக நிறையா மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம அட்வான்ஸ்டு ரேக் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் ஃப்ளோ. ஓகேங்களா? நம்ம வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறோம் அண்ட் எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகுது, அது வெக்டார் டிபியில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ யூசர் கொடுக்குற இன்புட்டும் எம்பர்டிங்ஸாக மாறி அந்த வெக்டார் டிபிக்கு போய் சர்ச் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது எல்எல்எம்கிட்ட வரும் அண்ட் யூசர் இன்புட்டும் எல்எல்எம்கிட்ட வரும் அண்ட் அதை ரெண்டும் சம்மரி பண்ணி உங்களுக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம ஓவரால் பில்ட் பண்ண போகிற ஒன்று. இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ்டு ரேக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரே ஒரு நிமிஷம் ரீநேம் பண்ணிடுறேன், நான் இடையில ஸ்பேஸ் விடக்கூடாது. அட்வான்ஸ்டு ரேக். ஸோ இதை வந்து என்னோடய விஎஸ் கோடில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ்டு ரேக் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ டெர்மினல், நியூ டெர்மினல், கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஎன்வி ரெடி பண்ணிடுறோம். ஓகே, யூவி இனிஷியேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி விஇஎன்வி அப்படின்னு போட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கான என்விரான்மெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸை செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட இன்னொரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் மோங்கோ டிபி
அப்படின்னு போடுறேன். ஸோ மோங்கோடிபின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கெட் ஸ்டார்டர்னு கொடுத்து நான் வந்து என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன் அப் வித் கூகுள். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் கூகுள் வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது இப்படி வந்துட்டு அகைன் ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகும். சைன்இன் ஆன உடனே ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கும். அதை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கானது ரெடியாக இப்போ இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அகைன் வந்து இது ரீடைரக்டட் ஆகிடும். ஓகேவா? உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒரு சின்ன இடத்த ஸ்கிப் பண்ணிங்கனாலும் மிஸ்டேக் ஆகிடும். ஓகேவா? உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ ப்ரைமரி கோல் நான் வந்து சும்மா லேர்ன் மோங்கோடிபின்னு போடுறேன். 6 மந்த்துன்னு போடுறேன். அண்டு பைத்தான் வாட் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு கேட்குது. நான் வந்து வெக்டார் அது அந்த இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். வில் யூ அப்ளிகேஷன் இன்க்ளூட் எனி ஆர்கிடெக்சர் மாடல்ஸ் சர்ச் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறத மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபினிஷ். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் அவங்கவுங்க ஒரு பர்சனலைசேஷனுக்காக கேட்குறது. இப்போ உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து டிப்ளாய் யுவர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேவா? மேக்ஸுவலாக இதான் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஃப்ரீ இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரீலே 512 MB இருக்குது. ஸோ 512 MBயே நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளஸ்டரில் வந்து நான் ரேக் அட்வான்ஸ் ரேக்னு போடுறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் ரேக் அண்ட் AWS மும்பையை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டிப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ கிரியேட் டிப்ளாய்மெண்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்னோட கிளஸ்டர் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ரெடியாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கேட்கும், கனெக்ட் டு அட்வான்ஸ் ரேக் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபியும் அது கான்ஃபிகர் பண்ணிடும். ஃபஸ்ட்டு கிரியேட்டட் டேட்டா பேஸ் யூசர்னு சொல்லி கேட்கும். ஓகேவா? டேட்டா பேஸ் யூசர் வந்து கிரியேட் பண்ணும். நான் வந்து என்ன போடுறேன்னா டெஸ்ட்டுன்னு போடுறேன். ஓகே. ஸோ என்னோட டேட்டா பேஸ் யூசர் டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? கிரியேட் டேட்டா பேஸ் யூசர்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் யூசர் கிரியேட்டர். இதை மறந்துடாதீங்க. யூசர் அட்மின்னு பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சூஸ் அ கனெக்ஷன் மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல நோட் ஜேஎஸ் எல்லாம் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது பைத்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு என்னோட பாஸ்வேர்டு வருது பாருங்கள், டெஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நான் என்னோட டிபி கூட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மட்டும் காப்பி பண்ணி ஏதாவது ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் ரேக் அப்படிங்கிற கிளஸ்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து சர்ச் அண்ட் வெக்டர் டேட்டாபேஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிரியேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம இண்டெக்ஸ் வந்து இங்கே பண்ண மாட்டோம், கோட் லெவலில் நம்ம பண்ணிடுவோம். ஓகேவா? கோட்ல இருந்தே நம்ம இனிஷியேட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த கிளஸ்டர்ஸில் வந்து நம்மளுடைய கிரியேட் பண்ண, நான் இப்போ அட்வான்ஸ் ரேக்னு கிரியேட் பண்ணல, அந்த கிளஸ்டர் ரெடி ஆயிடும். ரெடி ஆகும் போதே லோட் யுவர் சாம்பிள் டேட்டா செட்னு வந்துடும். சாம்பிள் டேட்டா செட் அவங்களே கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன டேட்டா செட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இங்கே இப்போதைக்கு நான் வந்து டீச் பண்ணுறதுக்காக இதில் சாம்பிள் டேட்டா செட் இருக்குது, அதுவே அதை லோட் பண்ணிடும். ஓகேவா? அது எப்படி ஆல்டர் பண்ணுறலாங்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து ரெடி ஆயிடுச்சு, அட்வான்ஸ் ரேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த ப்ரௌஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்மிஸ் கொடுங்க. இங்கே அட்வான்ஸ் ரேக் இருக்கும், இங்கே கனெக்டிங்னு வரும். கனெக்ட் ஆனால் இந்த இடத்துல நம்ம டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது கனெக்ட் ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் எம்ஃப்ளிக்ஸ்ன்னு இருக்கா, இதான் வந்து சாம்பிள் டேட்டா. அது சொன்னிச்சு இல்லை, லோடிங் யுவர் சாம்பிள் டேட்டா, அந்த டேட்டா வந்து இதுதான். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், கமெண்ட்ஸு, தேட்டரு, மூவிஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளஸ்டருக்கு போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு டேட்டா ஃபுல்லாக லோட் ஆகும். இந்த சைடில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். 512 MB வரையும் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் ரெடி நமக்கு. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டை அப்படியே 1 by 1 கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா requirements.txt போட்டுட்டு ஃபஸ்ட்டு மோங்கோ இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? மோங்கோ டிபியை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு மோங்கோ அண்ட் லேங் செயின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேங் செயின் கோர் கிடையாது, லேங் செயின் _ கம்யூனிட்டி. அதுக்கடுத்து லேங் செயின் ஓப்பனே நமக்கு யூஸ் ஆகும்.
ஸோ நம்ம ரெண்டுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். எது தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். லாங்சைன் ஓப்பனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து PyPDF அப்படிங்கிறது யூஸ் ஆகும். எதுக்குன்னா PDF லோட் பண்ணுறதுக்கு. ஸோ PyPDF அப்படிங்கிறது அண்ட் லாஸ்ட்டாக வந்து IPY கர்னல் வந்து யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா நம்ம ஜூபிட்டர் நோட்புக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக IPY கர்னல் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், uv add -r requirements.txt uv add requirement.txt போட்டோன்னே என்னோட பேக்கேஜஸ் எல்லாமே ஒன் பை ஒன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ யூவி என்னென்னு புரியலைன்னு நினச்சிங்கன்னா, யூவி ஒரு பேக்கேஜ் மேனேஜர். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன இருக்குங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நான் CLS அப்படின்னு கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து test.ipynb அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதான் நம்மளோட ஜூபிட்டர் நோட்புக். ஓகேவா? இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் கீழே இறக்கிட்டு ஏஜென்ட்டையும் க்ளோஸ் பண்ணி ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் கர்னல் அப்படிங்கிறத கொடுங்க. பைத்தான் என்விரான்மெண்ட்டு நம்ம கிரியேட் பண்ண இந்த அட்வான்ஸ்டு ரேக் அப்படிங்கிற என்விரான்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு கோட் அடிக்க இப்போது நம்ம ஒன் பை ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இம்போர்ட் ஓஎஸ் வந்து எனக்கு தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா என்னுடைய என்விரான்மெண்ட் கீ, அதாவது ஓப்பன் API கீயை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்னோடய கீ வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த கீயை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஓப்பன் API கீ, இந்த கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து முடித்தோடனே நான் வந்து இதை டீப்ரிகேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? உங்களோட ஓப்பன் API கீ யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா grok.console.com அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே API கீ கிடைக்கும். ஓப்பன் ரவுட்டர் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் ஃப்ரீ API கீ கிடைக்கும். ரெண்டையுமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு ரன் ஆகிடுச்சு செல்லு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓப்பன்ஏயோடைய கிளைண்ட்டு செட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா எம்பர்டிங்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃப்ரம் ஓப்பன்ஏஐ இம்போர்ட் ஓப்பன்ஏஐ. ஸோ இந்த ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன்ஏஐ கிளைண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு ஸோ ஓப்பன்ஏஐ கால் பண்ணிக்கிறேன். இந்த ஓப்பன்ஏஐ வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நம்ம இப்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாடல் நேம் கொடுக்கணும். ஓகேவா? மாடல் நேம் கொடுத்துட்டு எம்பர்டிங்ஸ் வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணும். ஆக்சுவல் நான் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் காமிச்சேன். ஒரு இன்புட் வந்தோடனே டாக்குமெண்ட் வந்தோடனே எம்பர்டிங்ஸாக மாறணும். அதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, அந்த மாடலோட நேமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எம்பர்டிங் 3 லார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு எம்பர்டிங் 3 ஸ்மால்னு இருக்குது. நமக்கு வந்து தேவையானது 3 லார்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் தான் வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா எம்பர்டிங்ஸுக்காக. ஓகேவா? ஸோ டெஃப் இப்போ வந்து எம்பர்டிங்ஸுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா கெட் எம்பர்டிங்ஸ். அதுவே காட்டுது கெட் எம்பர்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கெட் எம்பர்டிங்ஸ், அதில் வந்து டெக்ஸ்ட்டை வாங்குகிறோம். ஓகே, கரெக்டு தான், அது டெக்ஸ்ட்டை வாங்குகிறோம். பட் அதில் சொல்கிறத தாண்டி இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று மாற்றணும். அது என்னென்னா இன்புட் டைப். நம்ம வந்து நான் உங்களுக்கு ஆர்கிடெக்சரில் வந்து இது காமிச்சேன் கரெக்டாக, அதாவது இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு கிடையாது, டாக்குமெண்ட். ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சரில் டாக்குமெண்ட் காமிச்சேன். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன்ஏஐ கிளைண்ட்டு கால் ஆகி எம்பர்டிங்ஸில் எம்பர்டிங் கிரியேட் பண்ணோம். அதுக்கான மாடல் கொடுக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து இன்புட்டும் மாடலும் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இன்புட் வந்து என்ன இன்புட், டாக்குமெண்ட்லேருந்து எடுத்த டெக்ஸ்ட்டு, மாடல் வந்து நம்ம இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாடல் வந்து கொடுக்கும். அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி என் டேட்டா கொடுத்தா போதும், எனக்கு எம்பர்டிங்ஸ் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நீங்கள் உள்ளேயே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ரன் பண்ண உடனே பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு எம்பர்டிங்ஸ்ன்னு போட வேணாம், இந்த இடத்துல டேட்டாவோட போதும். ஓகேவா? ஸோ இப்படி போட்டாலே நமக்கு என்ன ஆகும்னா அதில் இருக்க டேட்டா எல்லாமே ஷோ ஆகும் ஒரு எம்பர்டிங்ஸுக்கும். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எரர் எதுவும் இல்லை, ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கா, போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து இப்போ நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து வெக்டார் வரணும். சூப்பர். ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஜென்ரேட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் வந்து நம்ம அந்த அந்த டாக்குமெண்ட்டை இப்போ லோட் பண்ணி டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணோம். இப்போ டாக்குமெண்ட் வருதுன்னா அப்படியே தூக்கி எம்ப்ராய்டிங்கில் கொடுக்க மாட்டோம். அதில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரம் அதுக்காக தான் நம்ம லாங்செயின் கம்யூனிட்டியிலேருந்து நம்ம டாக்குமெண்ட் லோடர்ஸ், இந்த டாக்குமெண்ட் லோடர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து இம்போர்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது, நம்ம உங்களுக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் பிடிச்சிருக்கணும், PyPDF லோடர். ஓகேவா. ஸோ PyPDF லோடர், ஏன்னா PDF தானே நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் PDF யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்ப்ளிட்டர் ஃப்ரம் லாங்செயின் கம்யூனிட்டியிலேருந்து டாட் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்லேருந்து ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிற இந்த டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து லாங்செயினில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லாங்செயின் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிறத போடணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் யூவி ஆட், ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக டாக்குமெண்டேஷன் வந்து செக் பண்ணேன். ஓகேங்களா. லாங்செயின் கம்யூனிட்டியில் ப்ரீவியஸாக இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இது தனியாக இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ வெர்ஷன் CLS லாங்செயின் _டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் கிடையாது, சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ லாங்செயின் _ஸ்ப்ளிட்டர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்ஸ். ஓகே, சூப்பர். ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லோடர் ரெடி பண்ணணும். அதுவே காட்டுது பாருங்கள், லோடர் அப்படிங்கிறது ரெடி பண்ணணும். PyPDF லோடர் அப்படிங்கிறது இதில் வந்து சாம்பிள் பிடிஎஃப்னு இது காட்டுது. பட் நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன் அப்படின்னா MongoDBலே வந்து ஒரு இது இருந்துச்சு, டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. அவங்களோட சைட்லேயே அந்த டாக்குமெண்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. நான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த PDF, இதான் அந்த PDF இன்வெஸ்டர் பற்றின ஒரு சின்ன PDF. ஓகேவா. ஸோ இந்த PDFே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கோம். நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஓகே. ஸோ இப்போ இது நான் அகைன் ரன் கொடுத்துட்டேன். ஓகே, நோ இஷ்யூ. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை லோட் பண்ணோம். அதுக்கு டேட்டா loader.load அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் டேட்டா லோட் ஆகும். இப்போது லோடர் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் பார்த்தீங்க, அதுவே காட்டுது. ஸோ டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் ஈக்குவல் டு ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரு. அதில் சங்க் சைஸு சங்க் ஓவர்லேப் அப்படிங்கிறது கொடுப்போம். இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த டேட்டா வந்து ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ அதனால் இதில் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து 420 அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட் லோட் பண்ணல, நம்ம லோட் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதையே டினோட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம், பட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் லோட் பண்ணல, டாக்குமெண்ட் லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் டாக்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் டாட் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா வந்து நம்ம அதுக்குள்ளே கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி விட்டுறேன். அகைன் இதை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் எதாவது எரர் இருந்துச்சுன்னா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எரர் எதுவும் இல்லை. இப்போ தான் வந்து டாக்குமெண்ட் டு இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். எதனால் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம டாக்குமெண்ட்டை. ஏன்னா ஒரு பேஜ் இருக்கும் கரெக்டாக, நீங்கள் அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடாது. ஒரு பேஜையும் இது என்ன பண்ணணும்னா லோட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போது ரைட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் டாக்ஸ் டு இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப், ஓகே. ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப், அதாவது ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே வருது டாட் பேஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டாக்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றையும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எடுத்து அது பேஜ் கண்டென்ட்னு சொல்லுவோம். அந்த கண்டென்ட்டை அப்படியே எம்பெடிங்ஸாக மாற்றி கொடுத்துடணும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸ் டு இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட்டு, அதில் டாட்
பேஜ் கண்டென்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இப்படியும் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இல்லாமல் டைரெக்டாகவும் லோட் பண்ணலாம். பட் எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் அது வந்து கரெக்டாக நடக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இங்கே கரெக்டாக இருந்தால் நீங்கள் எக்ஸாக்டான ஒரு அட்வான்ஸ்டு ரேக் பில்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அது சும்மா ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன எம்பர்டிங்ஸ் இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸோ கெட் எம்பர்டிங்ஸ் டாட் பேஜ் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இது ரைட் பண்ணிட்டோம். இந்த டாக் எங்கேருந்து வரும்? இந்த டாக் வந்து எங்கேருந்து வரும்? ஃபார் லூப். ஏன்னா 10 பேஜ் இருக்குன்னா ஃபார் லூப் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஃபிஃப்த் பேஜ் இப்படின்னு ஒரு பேஜாக போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வரும்போது அதோட பேஜ் கண்டென்ட் எடுத்து எம்பர்டிங் பண்ணி வச்சிடும். செகண்ட் பேஜ் எம்பர்டிங்ஸ் பண்ணி வச்சிடும். தேர்ட் பேஜ் எம்பர்டிங்ஸ் பண்ணி வச்சிடும். அப்போ அதுக்கான ஃபார் லூப்பு தான் நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் டாக்ஸ் இன் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது நடக்கும் ஒரு பேஜுக்கு போகும்போது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்டிங்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இதை ரன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அப்போனா தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜாக நமக்கு நடக்கும். இப்போ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 பேஜ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த எம்பர்டிங்ஸை எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 10 கிட்டே வரும். 10 மோர் தென் 10 வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பேஜில் இருக்கக்கூடிய வேர்டும் நமக்கு இந்த மாதிரி எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டே வந்துடும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால் செமேட்டிக் சர்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இது முடிஞ்சு, இப்போ எம்பர்டிங்ஸ் வந்து முடிஞ்சு. இதில் இருக்கக்கூடிய வெக்டாரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணலான்னா நான் இது மேலே போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி கீழே வந்துட்டு இந்த செல் வந்து ரன் ஆகி முடியட்டும். ஆக்சுவலாக இது ரன் ஆகிட்டுருக்கு இன்னும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது இன்னும் ரன் ஆகுதா? எஸ், இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 1 மினிட் கிட்ட வரைக்கும் ரன் ஆகுது. இது வந்து பேஜ் பொறுத்த வரைக்கும் தான். உங்களுக்கு எவ்வளோ பேஜ் இருக்குது, எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எம்பர்டிங்ஸாக டைம் எடுக்கும். ஓகேவா? இன்னொன்று, நீங்கள் எந்த மாடல் எம்பர்டிங்ஸ் மாடல் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஸ்மால் மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது எம்பர்டிங்ஸ் பெரிய லெவலில் பண்ணாது. ஓகேவா? அந்த வெக்காபுலரி சைஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணும். பட் இது வந்து கூட பண்ணும். ஏன்னா நம்ம எடுத்ததே லார்ஜ் மாடல் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து இது ரன் ஆகி முடியட்டும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகி முடிச்சோடனே நான் உங்களுக்கு இந்த எம்பர்டிங்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்பர்டிங்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது இது முடிச்சுட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எம்பர்டிங்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மோங்கோடிபியில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ மோங்கோடிபி கனெக்ஷன் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ இது வந்து ரன் ஆயிடுச்சா? இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி விட்றேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்பர்டிங்ஸ் இது. ஓகேவா? இவ்வளோ இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போது மோங்கோடிபியோட கனெக்ஷன் மேக் பண்ண போகிறோம். எதுக்காக? இந்த எம்பர்டிங்ஸை கொண்டு போய் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போது நான் இதுக்காக தான் ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணேன், பை மோங்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஃப்ரம்முக்கு வந்து ஃப்ரம் பை மாங்கோ இம்போர்ட் மோங்கோ கிளைண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து மோங்கோ சிஎல்ஐ கிளைண்ட் ஈக்குவல் டு மோங்கோ கிளைண்ட் வந்து நான் மேக் பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா திருமலை அப்படின்னு சொல்லி ஏதோ காமிச்சிக்கிருக்கு. அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து நான் மோங்கோ கிளைண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போது என்னுடைய கீ நான் வந்து நோட் பேடில் எடுத்து நோட் பண்ணி வச்சேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் என்னோட டேட்டா பேஸோட இந்த மோங்கோடிபி வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ தான் மோங்கோடிபியில் என்னால் டேட்டா புஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ண வேண்டியது கலெக்ஷன். ஓகேவா? அந்த கலெக்ஷனுடைய நேம் அதுவே ஒன்று காட்டுது. இப்போது கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் போவோம். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளுடைய மோங்கோடிபிக்கு போயிட்டு ஸோ இதில் வந்து கிளஸ்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிளஸ்டர் வந்து சாம்பிள் டேட்டா லோட் பண்ணி முடிச்சிருச்சு. 115 MB இப்போதைக்கு காலி. ஓகேவா? இதில் வந்து ப்ரௌஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்கள் கலெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ அட்வான்ஸ் ரேக்குங்கிறத நம்ம டிபி கிளஸ்டரு கனெக்ட் ஆகிட்டுருக்கு. கனெக்ட் ஆகி முடிஞ்ச உடனேயே இதில் வந்து உங்களுக்கு இதை பாருங்கள், சாம்பிள் எம்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற டேட்டா தான் லோட் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்மளோட டேட்டாபேஸ். இந்த ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் இப்போ ஆல்ரெடி 115 MB கிட்ட காலி. இப்போ புதுசாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். நான் புதுசாகவே பண்ணுறேன். இங்கே இடத்துல புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே கலெக்ஷன் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஒன் ஸ்டெப் நான் பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது கலெக்ஷன் நேமு, இது டேட்டாபேஸ் நேம். இப்போ அதே தான் இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் கலெக்ஷன் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா RAGDB. டேட்டாபேஸோட நேம் என்ன? சர்ச். செமண்டிக் சர்ச்னு வைக்கிறேன். சர்ச்சபிள் டாக்ஸ், அதுவே ஒரு நேம் கொடுக்குது. இப்போ பாருங்க, என்னோட டிபி நேம் RAGDB, அதுக்குள்ளே சர்ச்சபிள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா அதை மட்டும் ஜஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு அடுத்ததில் இப்போ கிரியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம வந்து கிரியேட் ஆகும், நம்ம இன்னும் இனிஷியேட் பண்ணல. ஸோ ரிசல்ட் இந்த பாருங்கள், ரிசல்ட் ஈக்குவல் டு கலெக்ஷன். நம்ம கலெக்ஷனு இன்சர்ட் மெனிங்கிற ஃபங்க்ஷன் இன்பில்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதில் நம்ம டாக்ஸ் டு இன்சர்ட் இந்த இருக்குது பாருங்கள், நம்மளோட டேட்டா. இந்த டேட்டா மட்டும் என்ன பண்ணால் போதும், இதில் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு வந்து இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இன்சர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போது ஒன்ஸ் வந்து இது முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்குள்ளே போயிட்டு ரீலோட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மேபி இது வந்து MongoDB கொஞ்சம் டைம் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் டைம் இது எல்லாமே இந்த டயர் பொறுத்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த கலெக்ஷன் நேம் ஒரு டிபி அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா கலெக்ஷன் நேம் இருக்கணும். இப்போ நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், RAGDBங்கிறது கனெக்ட் ஆயிடுச்சு. நான் உள்ளே போனேன்னா சர்ச்சபிள் டாக்ஸுங்கிற என்னோட கலெக்ஷன் நேம் வந்து இருக்குது. சூப்பர். ஸோ இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் இண்டெக்ஸ் ரெடி பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது கிளஸ்டர் ரெடி பண்ணிட்டோம். சர்ச் வெக்டர் சர்ச்ன்னு இருக்கா, இது வந்து ரெடி பண்ணணும். இதுதான் சர்ச் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சர்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஃப்ரம் PyMongo இந்த PyMongoல ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸில் இம்போர்ட் PyMongo ஆப்ரேஷன்ஸ் இம்போர்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது சர்ச் இண்டெக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ சர்ச் இண்டெக்ஸ் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரம் PyMongo டாட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறது சர்ச் இண்டெக்ஸ் மாடல். நான் அது என்னங்கிறது சொன்னேன். இதுக்கு வந்து நம்ம டைமும் தேவைப்படும். ஓகேவா? சாரி, இதை மட்டும் இங்கே ரன் பண்ணிட்டேன். இம்போர்ட் டைம் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும், முதல்ல எடுத்த உடனே இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுங்க. இண்டெக்ஸ் நேம் ஈக்குவல் டு நான் வந்து வெக்டர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் நேம் வந்து நான் வெக்டர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் சர்ச் இண்டெக்ஸ் மாடல் வந்து ரெடி பண்ணணும். சர்ச் இண்டெக்ஸ் மாடல், இதுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சர்ச் இண்டெக்ஸ் மாடல் ஈக்குவல் டு இந்த மாதிரி சர்ச் இண்டெக்ஸ் மாடல் போட்டு ஃபஸ்ட்டு நேம் வந்து இண்டெக்ஸ் மாடல். ஆனால் இதில் வர இதே ஃபங்க்ஷனை வேணால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். அதாவது டெஃபனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். இதுக்கு இந்த டெஃபனிஷன்ஸில் இது என்ன டைப்பு, இதில் என்ன எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது, இது பார்த்து என்ன நீ சர்ச் வந்து சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் 2 சர்ச் இருக்குது. கொசைன் சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. அது நேம் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அந்த சிமிலாரிட்டி எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்க போகிறது கொசைன். எதனால்னா கொசைனோட ஃபார்முலா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலாலாம் உள்ளே போய் எப்படி இன்டெப்த்தாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து க்ளோஸ் பேக்கில் போட்டு விட்டுட்டு டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ டெஃபனிஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ், FILDS. ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இது என்ன அப்படிங்கிறது வெக்டார். சாரி, ஃபீல்டுக்குள்ளே நம்ம இப்படி கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஃபீல்டுக்குள்ளே வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஃபீல்டு. ஓகேவா? இப்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இதில் வந்து இது காட்டுது பாருங்கள், நேம். இதில் வந்து நேம் நமக்கு வந்து தேவையில்லை. டைப் வந்து KNN வெக்டார் வந்து K நியரஸ்ட் நெய்பர்னு சொல்லுவோம். அது தேவையில்லை, நமக்கு வந்து வெக்டார் மட்டும் போதும். ஓகேவா? நான் அதை கொடுத்துக்கிறேன்.
டைமென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக டேட்டா கொஞ்சம் பெருசு. நான் வந்து வேறு பிளான் பண்ணி இதில் வந்ததே இதை எடுக்க வேணாம். ஓகேங்களா, 3072 இந்த டைமென்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அண்ட் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கொடுத்தே ஆகணும். பாத் வந்து எம்பர்டிங்ஸு, கீழே சிமிலாரிட்டி வந்து கொசைன், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபீல்ட்ஸு. இந்த ஃபீல்டாக நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கான ஒரு க்ளோஸ்டு ப்ராக்கெட் இல்லை. அதை கொடுத்துட்டோம்னா எரர் போயிடும். ஸோ இதை வந்து நான் இறக்கி விட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபீல்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது டெஃபினிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவல் நேம் ஈக்குவல் டு நம்ம என்ன நேம் வச்சோம் அந்த நேமை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. இப்போ நேம் கொடுத்துட்டு அகைன் அடுத்த பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். இதுக்கு டைப் ஈக்குவல் டு என்ன பேராமீட்டர். இப்போ டைப்பில் வந்து இதில் நிறைய இருக்குது. மோங்கோடிபியோட டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ண போகுது வெக்டார் சர்ச். ஓகேங்களா, ஸோ வெக்டார் சர்ச் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த வெக்டார் சர்ச்சுக்கு வந்து நேம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ டாக்குமெண்டேஷனில் செக் பண்ணிங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன். எஸ், வெக்டார் சர்ச் அப்படிங்கிறத வேல்யூ கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகேவா, இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட சர்ச் இண்டெக்ஸ், அதாவது சர்ச் இண்டெக்ஸுங்கிறது இந்த இருக்கு பாருங்கள், இதான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, சாம்பிள் டேட்டாக்கு அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. நம்மளோட ஓன் டேட்டாக்கு நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுக்கான சர்ச் இண்டெக்ஸ் மாடல் நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு நேம் கொடுத்துட்டு டைப் கொடுத்துட்டேன். இப்போ தான் நான் ஆக்சுவலாக அந்த கலெக்ஷனுக்கு வந்து இப்போ இந்த கலெக்ஷன் இந்த பாருங்கள், இந்த கலெக்ஷன் இது நம்ம கிரியேட் பண்ண கலெக்ஷன். அதுக்கு ஸோ கலெக்ஷன் டாட் கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஓகேவா, கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட சர்ச் இண்டெக்ஸ் மாடல் வந்து கொடுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் வெக்டார் இண்டெக்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக நான் இப்போ என்ட்ரு கொடுக்கல, ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். இங்கே என்ன நடக்கணும்னா பிரிண்ட்டு இண்டெக்ஸ் கிரியேட்டட் வெயிட்டிங் ஃபார் இட் டு பி ரெடி, அது வந்து ரெடி ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஏன்னா இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுல நிறைய எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ நம்ம அதை வந்து கண்டினியூஸாக செக் பண்ணணும். இதில் வந்து நான் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும் இண்டெக்ஸ் கிரியேட் இனிஷியேட்டட் வெயிட்டிங் டு பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணால் வெரிஃபை பண்ணி இப்படி பண்ணணும் நீங்கள் அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ நாங்கள் கோடை ரன் பண்ணல இது போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்களா ஃபெயில்டு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் எடுத்து தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸ்லீப் கொடுத்து தான் பண்ணணும். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்கும். 1 by 1 என்ன பண்ணணும்னா டிபியில் கொண்டே எல்லா டேட்டாவையும் புஷ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்டிமேட் பண்ணும். என்ன இன்டிமேட் பண்ணுன்னா ரெடி ஃபார் கொரியிங் அப்படிங்கிறது இம்பேட் பண்ணும். ஓகேவா, இந்த கோடு எல்லாமே என்னோட கிட்டப்பில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு இந்த ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மொத்த கோடுமே நம்மளுடைய டிபிக்கான சர்ச் இண்டெக்ஸை ரெடி பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சர்ச் இண்டெக்ஸ் வந்து மீன்வைல் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நான் வந்து query எம்பர்டிங் என்னோட எம்பர்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். அதுக்காண்டி சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வாட் இஸ் மோங்கோடிபி அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட சர்ச் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரன் ஆகி முடியட்டும். இந்த செல் வந்து மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதில் வந்து உங்களோட மொத்த டேட்டாவையும் அந்த சர்ச்சபிள் டாக்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனுக்குள்ளே கொண்டு போய் உங்களுக்கு ஒரு சர்ச் இண்டெக்ஸ் ரெடி பண்ணும். அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ டைம் எடுத்து முடியட்டும். அது ரன் ஆகிட்டு இருக்கணும் மீன்வைல். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இது முடிஞ்ச உடனே நமக்கு இப்போ அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்ரிகேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அக்ரிகேட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன்ஸை செட் பண்ணணும் அதுக்குள்ளே. இப்போ தான் அப்போனா தான் என்ன கொஸ்டின் வந்தாலும் யார் எம்பர்டிங்காக கன்வெர்ட் பண்ணி உள்ளே வைப்பா அப்படிங்கிறத அந்த பைப்லைன் வந்து செட் பண்ணணும். அதை வந்து அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனேயே நம்ம
முடிஞ்சு. அதாவது டோட்டலாக நம்ம இவ்வளோ தூரம் பில் பண்ண இந்த அட்வான்ஸ்டு ரேக் வந்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. query ரிசல்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு நம்ம இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை டைரெக்டாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கட்டும். மீன் வயல் ரொம்ப டைம் எடுக்குது ஆக்சுவலாக. ஸோ நெட்வொர்க் இஷ்யூஸாக கூட இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் இண்டெக்ஸ் ஆகிட்டுருக்கு. இது இண்டெக்ஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் லிட்ரலாக. ஓகே, ஸோ இது 1 by 1 ஆகட்டும். பட் 2 மினிட்ஸுக்கு மேலே இது வந்து டைம் எடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இது இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரிகேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன் டாட் நம்மளோட கலெக்ஷன் நேம் என்ன, நம்ம வந்து இது வச்சோம், இந்த நேம் வச்சோம், சர்ச்சபிள் டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கணும், சர்ச்சபிள் டாட்ஸ். ஸோ அதை வந்து கரெக்டானு பார்த்துக்கலாம். கிளஸ்டர்ஸில் போயிட்டு ஸோ இங்கே வந்து ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிச்சோடனே நான் உங்களுக்கு இன்னொரு டெக்னிக்குமே சொல்கிறேன். என்னென்னா இப்போ நம்ம சர்ச்சபிள் இண்டெக்ஸ் வந்து அகைன் ஃபெயில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து ரேக்டிபியில் என்னோடய கலெக்ஷன் வந்து சர்ச்சபிள் டாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சர்ச்சபிள் டாட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து சர்ச்சபிள் டாட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சர்ச்சபிள் டாட்ஸ் வந்து கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அக்ரிகேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதை இன்டரப்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கிளஸ்டர்ஸ் சர்ச் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இதை வந்து இந்த சைடில் ஸ்க்ரோல் பண்ணி இதை வந்து டெலீட் இண்டெக்ஸ் கொடுத்துருங்க, ட்ராப் கொடுத்துருங்க. ஸோ இதை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கோடை அகைன் ரன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக ஹிட் பண்ணட்டும். ஃப்ரெஷ்ஷாக ஹிட் பண்ணும்போது மேபி நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே அகைன் புஷ் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதோட திரும்ப மேப் ஆனதுனால மேபி சம் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். இதில் வந்து இஷ்யூஸ் எனக்கு ஃபஸ்ட் டைமே நிறையா வந்தது. நான் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் வந்தது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பெண்டிங் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகேவா? பெண்டிங்னா நமக்கு 1 by 1 நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நான் இது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சர்ச்சபிள் டாட்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு அக்ரிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அக்ரிகேட்குள்ளே வந்து இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இது நிறையா மினிட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காக இந்த கோடை மட்டும் நான் எடுத்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன், இது அக்ரிகேட் மட்டும் பண்ணுறோம். இந்த query எம்பர்டிங்ஸ் எங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா எம்பர்டிங்ஸ்னு போட்டிருக்கேன், இங்கே வெறும் எம்பர்டிங்ஸ்னு மட்டும் போட்டேன். எம்பர்டிங்ஸ் எஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து செட் பண்ணிடும் பைப்லைன். கொஸ்டின் வந்தால் query எம்பர்டிங்ஸுக்கு போய் எம்பர்ட் கன்வெர்ட் ஆகிட்டு தான் நமக்கு என்ன பண்ணும், ஆன்சர் கொண்டாது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மினிட்டு. இன்னும் நமக்கு ஃபெயில்டு ஆயிடுச்சா பெண்டிங்காக? ஸோ பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா யுவர் இண்டெக்ஸ் பட் ஃபெயில் நான் கொரியபிள் டைமென்ஷன் இஸ் ரெக்வைர்டு. மேபி சம் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம விட்டுருக்கலாம். நான் இதை என்ன பண்ணுறேன், டெர்மினேட் பண்ணுறேன். டெர்மினேட் பண்ணிட்டு அகைன் இங்கே போயிட்டு பேக் போகிறேன். நான் வந்து ஏதாவது ஒரு 1-2 வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எடுத்துட்டு அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிங்க் ஃபங்க்ஷன், அதாவது சிங்க் ஃபங்க்ஷனில் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இங்கே டைம் இம்போர்ட் பண்ணோம்ல, அந்த டைம் யூஸ் பண்ணி இதை சிங்க் பண்ணணும், சிங்க் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு அகைன் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, போலிங் டு செக் இஃப் த இண்டெக்ஸ் இஸ் ரெடி. ஸோ கொஞ்சம் மினிட் ஆகலாம், டைம் எடுக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆகும், இது ஆகட்டும். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து query embeddings அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷனுமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பெண்டிங்கில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இனிஷியேட் ஆகி போகட்டும். இந்த டைம் வந்து மேபி சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் இண்டெக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வெக்டர் இண்டெக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த query embeddings வந்து இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இந்த query embeddings வந்து எஸ் சூப்பர் ஒர்க் ஆகுது, ரெடி. அண்ட் நம்ம கலெக்ஷனோட அக்ரிகேட்டு ரெடி. ஓகேவா? ஸோ இந்த
அகைன் சாரி, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன்னு சொல்லி போட்டுருச்சு. நம்மளுடைய கலெக்ஷன் நேம், ஸோ கிளஸ்டர்ஸ் ப்ரௌஸ் கலெக்ஷன் கனெக்ட் ஆகட்டும். ஸோ ப்ரௌஸ் கலெக்ஷன் உள்ளே போயிட்டு டிபி செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ஷன் நேம் வந்து இருக்கணும். ஓகேங்களா, சர்ச்சபிள் டாக்ஸு, பட் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருப்பேன். சர்ச்சபிள் டாக்ஸ் ரன். ஓகேவா, ஸோ ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து சர்ச்சபிள் டாக்ஸ் இதுவுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரிசல்ட் கெட் பண்ணுறது மட்டும்தான். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட் எம்பர்டிங்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ கெட் கொரி ரிசல்ட்டு கொரி வந்த உடனேயே ஃபஸ்ட்டு எம்பர்டாக கன்வெர்ட் பண்ணும், அந்த எம்பர்டிங்கை பிரிண்ட் பண்ணும். இப்போ பைப்லைன் நம்ம கொடுத்தோம்ல ஆல்ரெடி, அந்த பைப்லைனில் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா, பைப்லைனில் என்ன இருக்குது, எம்பர்டிங் இருக்குது, எம்பர்டிங் மாடலும் என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறதையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது நான் ரன் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து இது நமக்கு ரன் ஆயிரும். இப்போ வந்து இந்த பைப்லைனை என்ன பண்ணணும், அதுக்குள்ளே அப்பன் பண்ணணும். ஓகேவா, ஸோ பைப்லைன் அப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலெக்ஷன் டாட் அக்ரிகேட் பைப்லைன், இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இந்த இடத்துல வந்து வெறும் கெட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்கோம். அதாவது கெட்டு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறோம். இப்போ பைப்லைனை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போனா தான் வந்து நீங்கள் கொடுக்குற குவெரி கரெக்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஸோ இதுக்குள்ளேயே வந்து கொடுக்கணும். ஓகேவா, தப்பாக பண்ணிட்டோம், மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து அகைன் என்னன்னு தெரில, இன்றைக்கி கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். எம்பர்டிங்ஸ் எம்பர்டிங்ஸ் அகைன் ரன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு எம்பர்டிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இது வந்து ஃபங்க்ஷன் ஒரு ரிசல்ட் அனுப்புகிற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அரே ஆஃப் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸை வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணணும், அப்பன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அரே ஆஃப் ரிசல்ட்ஸையும் நம்ம அதுக்குள்ளே அப்பன் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, அது வெக்டராக கன்வெர்ட் ஆகி ஆன்சர் வருது, அந்த ஆன்சரையும் நீங்கள் அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கணும். மேபி ப்ரீவியஸாக நீங்கள் இப்போது இது இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஸ்ட்ராட்டஜி மாற்றுறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸை நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அந்த ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். இது வந்து டோட்டலாக வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ டோட்டலாக கொடுத்தோம்னா இப்படி தான் வரும். ஓகேவா, அரே ஆஃப் ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டை வந்து ஒன்றையும் இங்கே அப்பன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டையும் நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும், என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறதையும். இப்போ சங்க்ஸாக தான் வரும், அந்த சங்க் என்ன அப்படிங்கிறதையுமே நமக்கு காட்டும். ஓகேவா, இப்போ ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு போயிட்டு கெட் கொரி ரிசல்ட்டு மோங்கோடிபி வெக்டர் சர்ச் நான் கொடுக்குறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போகும் எனக்கு ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் போட மறந்துட்டோம். அகைன் ரன் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ எம்பர்டிங்ஸ் கன்வெர்ட் ஆகும், இது எம்பர்டிங்ஸு, இது எல்லாமே அண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா, இப்படி தான் ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகும். நான் வேணால் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் அண்ட் இது வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து ரன் ரன் அண்ட் ரன்னு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஓடட்டும், எம்பர்டிங்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது. அண்ட் டாக்ஸ் இன்சர்ட் வேணாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், இது க்ரியேட் பண்ணுறதும் சரி, இதுவும் சரி, இன்சர்ட் பண்ணிட்டோம். நமக்கு இப்போ சர்ச் இண்டெக்ஸும் ரெடியாக இருக்குது. கொரி எம்பர்டிங்ஸை மட்டும் ரன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதில் என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது அது அப்டேட் ஆயிடுச்சு அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் புது கோட் அதில் கொடுத்ததுனால அது என்ன ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஐபிஎன்பி ஃபைல் மேக்ஸிமம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொரி எம்பர்டிங்ஸு கலெக்ஷன், ஸோ இந்த கலெக்ஷன் வந்து நம்ம இப்போ அக்ரிகேட் பண்ணக்கூடாது, ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம இதே பண்ணல, இனிஷியேட்டே பண்ணல. ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு எரர் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது பிரச்சனை கிடையாது. அண்ட் கெட் கொரி ரிசல்ட்டு நமக்கான ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் மேஜர் திங், நீங்கள் இந்த அட்வான்ஸ்டு ரேகில்
இந்த மோங்கோ டிபியில் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த அப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டேட்டா எல்லாமே இங்கே நமக்கு இந்த மாதிரி வந்துடும், ஒரு கலெக்ஷன்ஸாக வந்துடும். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்படிங்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலேயே மோங்கோ டிபி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வெக்டார் டிபிக்கு நல்லாவே இருக்குது. பட் அது என்னென்னா ஃப்ரீயில் வெறும் 512 MB தான் இருக்குது. நீங்கள் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஒரு அட்வான்ஸ்டு ரேக் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் இந்த கோடு வந்து என்னோட கிட்டப்பில் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நிறைய லென்த்தாக போயிருச்சு. ஸோ நான் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு 1 hour கிட்ட போயிடும். ஓகேவா? 1 hour இதுக்கு தேவையில்லை, ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கோர் ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்ககிட்டயே அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய புக்கை மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு டெக் வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.